வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் இன்றைக்கி பாவக்காய் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு காட்ட போகிறேன். 4 பாவக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கிறேன். எவ்வளோ தின்ன முடியுதோ அவ்வளோ தின்னாக கட் பண்ணிக்கோங்க. அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன், மைதா மாவு 1 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக மிளகாய்த்தூள். இது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சாம்பார் பொடி தான். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் வேணால் கறி மசாலா தூள் கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கையில் பெரட்டி வச்சிடணும். தண்ணி தெளிக்கக்கூடாது. பாருங்கள், கீழே பவுடர் இருக்குது. ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி ஊற விட்டுட்டு இதெல்லாம் நல்லா கலக்க வரைக்கும் கலந்து விடணும். நான் 2வது டைம் கலக்கிறேன். மாதிரி மாவெல்லாம் தெரியுது பாருங்கள். மறுபடியும் 10 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். 3வது டைம் கலந்து விட்டுக்கலாம். காயில் இருக்கிற தண்ணியிலேயே நல்லா மாவெல்லாம் நல்லா ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கடாயை வச்சு எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு ஒன்றா போட்டு எடுத்துடலாம். எண்ணெய் கம்மியாக யூஸ் பண்ணணும். ஏன்னா மறுபடியும் ரீயூஸ் பண்ணும்போது பாவக்காயோட வாசனை தெரியும். அதனால் கம்மியாக யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. போட்டு ஒரு 5 நிமிஷம் கலரக்கூடாது. ஏன்னா கலக்கிட்டே இருந்தோன்னா மசாலா தனியாக பிரிஞ்சிரும். கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி பச்சையாக இருக்கிறது எல்லாமே கலர் மாற வரைக்கும் வறுக்கணும். நல்லா வறுபட்டுருச்சு. இந்த மாதிரி எல்லா காயிலையும் கலர் மாறின உடனே எடுத்துடலாம். நான் அதே கடாயில் கொஞ்சமாக கருவேப்பிலையை போட்டு வறுத்து எடுத்துக்கிறேன். இதில் மேலே டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக. அவ்வளோதான், சூப்பரான பாவக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இது கொஞ்சம் கூட கசப்பே தெரியாது. குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.